செந்தமிழே உயிரே நருந்தேனே செடிலே மூச்சினை முனக்களித்தேனே நெய்தால் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்மை உழைக்கனில் எனக்கும் தானே செழித்தோங்கும் செந்தமிழே உனக்கு இந்த சிபிச்சோழனின் முதல் வணக்கம். இதோ என் பேச்சு துவக்கம். ஒரு மூன்றெழுத்து பெயர் தமிழ்நாட்டில் நாம் எங்கு சென்றாலும் நம் கண்முன்னே வந்து நிற்கும். பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம், பூங்கா, கோளரங்கம், நூலகம் என்று எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்பது போல நம்ம எங்கு சென்றாலும் நம் கண்முன்னே வந்து நிற்கும் பெயர்தான் அண்ணா, பேரறிஞர் அண்ணா. 5 அடி உயரத்தில் கதராடை உடுத்தி ஒரு கருத்த உருவம் நாடாளுமன்றத்திற்குள் செல்லும் பொழுது அவ்வளவாக வரவேற்கிறது. ஆனால் அந்த உருவம் தன் முதல் பேச்சில் தன்னை திராவிட இனத்தின் அடையாளம் என்ற பொழுது அனைவரின் குழுவும் ஆதாயம் நோக்கி சென்றது. அந்த மன்றத்தில் அண்ணா என்ன தீர்மானத்தை கொண்டு வந்தார் தெரியுமா? நம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்னும் பெயர் வேண்டும் என்றார். என்ன, நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடா என்று கேட்டார் அன்றைய பிரதமர் நேரு அவர்கள். கேட்க சொன்னவர் யார் தெரியுமா? ராஜாஜி அவர்கள். சரி, அது விடப்பட்டும். நேரு அவர்களின் கேள்விக்கு அண்ணா அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் நேரு அவர்களே, இந்தியா என்பதே ஒரு நாடல்ல, துணைக்கண்டம் என்றார். ஒரு நாடு என்றால் ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் என்றுதானே இருக்க வேண்டும். ஆனால் இந்திய திருநாடு அப்படியா உள்ளது? பல்வேறு மொழிகள், பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு கலாச்சாரங்கள் என்றுதானே உள்ளது. எனவேதான் இந்தியாவை துணைக்கண்டம் என்கின்றோம். அந்த துணைக்கண்டத்தில் தமிழ் பேசும் எங்கள் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்னும் பெயர் வேண்டும் என்றார் என்று வாதம் செய்து முழு வெற்றி கண்டார். அடுத்ததாக அண்ணா என்ன வெற்றி கண்டார் தெரியுமா? நம் மாநிலத்திற்கான இருமொழி கொள்கை. அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் இந்திய திருநாடு முழுமைக்கும் மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தினார். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநில மொழி, அவற்றோடு ஆங்கில மொழி, அவற்றோடு கட்டாய திணிப்பாக இந்தி மொழி. நேரு அவர்களின் கட்டாய இந்தி திணிப்பை மிகவும் கடுமையாக எதிர்த்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து வைத்த வாதங்கள் எண்ணிலடங்காதன. முத்தாய்ப்பாக அவர் இந்தியை எப்படி விரட்டினார் தெரியுமா? பெரிய பூனைக்கு பெரிய வாசல், சின்ன பூனைக்கு சின்ன வாசல். உங்கள் மும்மொழி கொள்கையில் தீயை வைக்க இந்தியை தூக்கி தமிழ்நாட்டிற்கு வெளியே வைக்க என வாதம் செய்து வெற்றி கண்டார். உங்களால் உணர முடிகிறதா நண்பர்களே? ஹிந்தி தெரிந்தவர்கள் எல்லாம் பிழைப்பு தேடி இங்கே வருகின்ற சூழலில் தமிழும் ஆங்கிலமும் தெரிந்த நம்மவர்கள் எல்லாம் உலக நாடுகள் முழுவதும் சென்று சாதித்து மகிழ்கிறார்களே. அதற்கு அண்ணா கண்ட அந்த இருமொழி கொள்கை தான். ஒரு உண்மையை சொல்லவா தோழர்களே? ஒரு நாள் எங்கள் ஊரு கடைவீதிக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது வடமாநிலவர்கள் இரும்பு தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். பெரியவர்கள் என்றால் பிழைப்புக்கு செய்கிறார்கள் எனலாம். ஆனால் என் வயதிலும் சரி பாதி வயது கூட இல்லாத ஒரு சிறுமி ஒரு கையில் உணவு அருந்திக் கொண்டு மற்றொரு கையில் துருத்தியை சுற்றி கொண்டிருந்தார். அதை பார்த்து என் மனம் எவ்வளவு வேதனை அடைந்தது தெரியுமா நண்பர்களே? அவர்கள் மாநிலத்திலும் அண்ணா போன்ற ஒரு தலைவர் இருந்திருந்தார் இவ்வளவு ஏழ்மை நிகழ்வு அவர்களுக்கு வந்திருக்குமா? வெற்றிகளை தன் விலாசமாக்கிய அண்ணா பெரியாரின் கொள்கைகளுக்கு ஏற்றம் தராமலாய் இருப்பார். போகிதர்களால் நடத்தி வைக்கப்படும் திருமணங்கள் மட்டுமே செல்லும் என்று இருந்த காலகட்டத்தில் சுயமரியாதை திருமணமும் செல்லும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். இப்படி மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்னும் கொள்கை முழக்கத்துடன் ஆட்சி செய்து வந்தார் அண்ணா. இறுதியாகவும் உறுதியாகவும் என்ன சொன்னார் தெரியுமா? நம் மாநிலத்திற்காக தமிழ்நாடு என்னும் பெயர், இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமணம் இம்மூன்றும் உள்ளவரை இந்த முதலமைச்சர் நாற்காலியில் யார் அமர்ந்தாலும் உங்கள் அண்ணாவாகிய நான் அமர்வதாகவே பொருள் என்றார். ஆம் நண்பர்களே, நேற்றல்ல இன்றல்ல நாளை அல்ல, என்றென்றும் நம்மை ஆள்வது அண்ணாதான், அண்ணாவின் கொள்கைதான். அண்ணாவின் கொள்கை வழியில் நாளை உலகை நம்ம வெல்ல வேண்டும் என்றால் கூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலிகள செய்ய புறப்படு வெளியே. பாண்டிய மன்னவன் சோழன் பணிவரை பாய்ந்து கலக்கிய சேர மகன் ஈண்டு முளைத்த குளத்தில் புரிந்தனை யாடா தமிழா எடடா அப்பட்டை ஊட்டிகளில் எத்தனை நாள் வரை கூப்பிடு வீரர்களை ஆண்டவர் முறை மீண்டும் ஒரு முறை ஆட நினைப்பதில் என்ன குறை என்று கூறி உங்களிடம் எழுத விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தம்பி ஆசிபி சோழன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம்.